நாம் வந்து 3 வேளை சாப்பாட்டில் வந்து ஒரு வேளை சாப்பாடு ரைஸ் எடுக்காமல் இருக்க மாட்டோம் கண்டிப்பாக. அப்போ வந்து நம்ம வந்து அந்த ரைஸு கழுவுறோம்ல, அந்த தண்ணி வந்து எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது தெரியுமா? அதில் வந்து வேறு எதுவுமே இல்லைங்க. ரைஸ் வாட்டர் எடுத்து குழந்தைங்க தவழ்கிற குழந்தைங்க, நடக்க போகிற குழந்தைங்க, ஸ்டெப் எடுத்து வைக்கும். தவழ்கிற குழந்தைங்களுக்கே வந்து நம்ம காலில் இருந்து மசாஜ் பண்ணி விடுவாங்க நல்லா. அதாவது வந்து கால் ஃபுல்லாமே நல்லா உருகி விடுவாங்க அந்த தண்ணியை வச்சு. ஆயில் மசாஜ் எப்படி பண்ணுறோம் அது மாதிரியே அந்த அரிசி கழுவுன தண்ணியை வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விடுவாங்கங்க குழந்தைங்களுக்கு. கால் ஃபுல்லாக நல்லா அப்படியே நிற்க வச்சு அப்படியே உருவி விடுவாங்க. அப்போ டக்குன்னு நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, அது போக அந்த கால்களுக்கும் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள்லாம் அப்படி பார்த்துருக்கீங்களா? குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அது போக வந்து நடக்க போகிற குழந்தைங்க வந்து அந்த மாதிரி உருவி விட்டோம் அப்படின்னா வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அந்த கவட்டை காலாக வைக்கிறது, கால் கோணையாக வைக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. நேராக நடக்குங்க. கால் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணலை அப்படின்னா தான் வந்து பிள்ளைங்களுக்கு கால் வந்து கோணலாக நடக்கிறது, இந்த மாதிரி ட்ரபிள்ஸ் எல்லாம் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி கழுவுன தண்ணி தானே நம்ம மதியான நேரம் எப்படியும் ரைஸ் வைக்க தான் செய்வோம். அப்போ அந்த குழந்தைங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த அரிசி கழுவுன தண்ணி எடுத்து நல்லா கால் இடுப்புக்கு கீழேருந்து அப்படியே உருவி விடுங்க. நல்லா கொஞ்ச நேரம் அதை குழந்தைய நிற்க வச்சு மேலேருந்து கீழே வர 2 கையை வச்சு தண்ணியை எடுத்து ஊற்றி அப்படியே உருவி விடுங்க. காலும் ஸ்ட்ரைட் ஆயிரும். அதோட ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக வச்சு நடக்க ஆரம்பிக்குங்க. தவழ்கிற குழந்தைங்கள்லேருந்தே இது வந்து ஃபாலோ பண்ணிடுவாங்கங்க வில்லேஜில்.